அனைவருக்கும் வணக்கம். நம்மளாக இருக்கலாம், நம்மளுடைய மனைவியாக இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினராக இருக்கலாம், நம்முடைய கூட பிறந்த சகோதரமாக இருக்கலாம். யாரோ ஒரு நபர் மார்கழி மாதம் பிறந்திருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தை பிறக்கிற அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க. மார்கழி 1ஆம் மார்கழி கடைசி நாளுக்குள்ளே அவங்க பிறந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறத அடைய முடியாது. படிப்பாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், சரிங்களா, பணம் காசு சம்பாத்தியமாக இருக்கலாம், அனைத்துமே இருக்கும் கடவுள் அருளால். ஆனால் ஏதோ ஒரு மன நிறைவற்ற தன்மை அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க ஃபுல்லாக உண்டு. மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரிங்களா, இந்த 12 தமிழ் மாதங்களுக்குள்ள தான் பிறக்க முடியும். அப்படி இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிற நாட்கள் பார்த்திங்கன்னா ஆத்ம திருப்தி ஆன்ம திருப்தி அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்காது. நீங்கள் யாராலும் செக் பண்ணி பாருங்களேன், ஒரு நிறைவற்ற தன்மை தன் வாழ்நாளில் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கடவுள் அப்படிங்கிறவர் அனைத்தையும் கரெக்டாக கொடுத்துருப்பார். ஆனால் நிறைவு, மனநிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்குமானா இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல சின்ன அழுத்தம் இருக்கிறத அவங்க வாழ்நாள் முழுக்க உணர்வாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? மார்கழி மாதத்தில் யார் பிறந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்டினத்தில் இருக்கிற நம்முடைய வேதாரண்யம் இங்கே இருக்கிற அந்த சிவபெருமான் வேதபுரீஸ்வரர் வேதவழி தாயார் இவங்களை போய் வணங்கி வந்தாங்க அப்படின்னா தன் வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம திருப்தி ஆன்ம திருப்தி அப்படிங்கிற போதும் அப்படிங்கிற மன நிறைவு, பணமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அதிகாரத்தன்மையாக இருக்கலாம், அனைத்துலேயும் திருப்தி அப்படி கிடைக்கும். அப்போனா ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சில தன்மைகள் உண்டு. அதாவது நிறைவு அப்படிங்கிறத விட நிறைவற்ற தன்மை அப்படிங்கிறது உண்டு. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். முதல்ல இந்த மார்கழி மாதம் சொல்லியிருக்கோம், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். தன் வாழ்நாள் முழுக்க அனைத்தும் இருந்தாலும் ஏதோ கிடைக்காத தன்மை, நிறைவற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? மார்கழி மாதம் நம்ம பிள்ளைகள் யாரோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேதாரண்யம் கோயிலுக்கு தன் வாழ்நாள் முழுக்க சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் வந்தாங்கன்னா அனைத்தும் கிடைத்துவிட்ட ஆன்ம திருப்தி ஆத்ம திருப்திங்கிறது கிடைக்கும். மீண்டும் அடுத்த மாதத்தில் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கான என்ன பிரச்சனை இருக்கும், அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.